ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி 1ஆம் நாள் சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி விரதமானது செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுளுக்கும் வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக ஏற்ற நாளாக திகழ்கிறது. முக்கியமா முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு நாள் என்றால் செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்தமான இந்த நாளில் இந்த சஷ்டி விரதமானது வரும்பொழுது கண்டிப்பா இந்த நாளில் நீங்க எது நினைத்தாலும் நிச்சயமா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் நாம முருகப்பெருமானை மனதார நினைத்து இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்தது உறுதியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவரும் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் பார்க்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு விரதத்தை மட்டுமே நீங்க இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த கஷ்டங்கள் இல்லாமல் போகக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படும். அதாவது இருந்த இடம் தெரியாமலே போய்விடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இதுவரை சஷ்டி விரதம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா ஒரு முறை இந்த விரதத்தை கடைபிடித்து பாருங்க. அதன் பிறகு உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதங்களை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சஷ்டி விரத நாளிலிருந்து அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது, என்ன மாதிரி திருப்பங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்க போறீங்க என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில செல்வ நிலை இப்ப குறிப்பாக எப்படி இருக்கு, இந்த செல்வ நிலையில ஏதாவது வழக்காடி உங்களுக்கு விழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியாக என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி சூழல்கள் எல்லாம் நம்ம சந்திக்க போறோம், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில காத்திருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றுவாறு நீங்க நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜோதிடத்தில் உங்களுடைய ராசிக்கு கணித்து சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொண்டு முன்கூட்டியே நீங்க எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்யும் போது கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்கூட்டியே நம்ம தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்படலாம். ஸோ அதனாலதான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை நாம பார்க்க போறோம். ஏன் ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல தான் நிறைய கிரக பயிற்சியானது நடக்க போகிறது. அதாவது இந்த நேரத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இந்த 4 கிரக பயிற்சியானது நடக்க போகிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமடைய போகிறார். புதன் மற்றும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கையில கடகத்திலும் சிம்ம ராசியிலும் நிகழ போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகங்களின் அமைப்பால் உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்திருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தான் நாம் இப்ப விரிவாக பார்க்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கன்னி ராசியில நீட்சி நிலைக்கு செல்கிறார். அது மட்டுமல்லாமல் செவ்வாய், புதன் பார்த்தீங்கன்னா பகை ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றனர். சூரியன் ஆட்சி பெற்று இந்த நேரத்தில் அமர போகிறார். இந்த நேரத்தில் நிகழும் கிரகங்களின் பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகளால் ஏற்படும் யோகங்களால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள், என்ன மாதிரி விளைவுகள் காத்திருக்கு என்பதை நம்ம குறிப்பாக இப்ப தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்யலாம் என்பதை பிளான் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வழக்கத்தை விட இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமானது பிறக்க போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல குருவின் அருளும் சூரியனுடைய பேச்சும் கர்மஸ்தானத்தில் சென்றிருப்பது வழக்கத்தை விட உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்னதான் நடக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது நீண்ட காலமாக நிலைமையில் இருந்த பணிகளை சரியாக திட்டமிட்டால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாட்களாகவே பெண்டிங்ல வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா
அதற்காக நீங்க ஏதாவது முயற்சி செய்து ஏதாவது திட்டமிடல் செய்தீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய நீங்க பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டு கொடுத்து செல்வது உங்க வாழ்க்கைக்கு அவசியம். ஏன்னா நீங்க விட்டு கொடுத்து போறதுனால எந்தவித தவறும் கிடையாது. இதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏற்படக்கூடிய இடையூறுகளை, ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியும். இல்லையெனில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் இருக்கிறது. மன அழுத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தேவையற்ற பிரச்சனையை நீங்கள் இதனால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தப்பித்து கொள்வது தான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கணித்து சொல்லியிருக்காங்க. காதல் செய்யக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு சில ஏமாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்களே, நமக்கு இந்த மாதிரி ஒரு முடிவா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளை நிறுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு மட்டுமே நீங்கள் யோசித்து செயல்படுங்க. வேலையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு எந்த நேரமும் சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வணிகங்களில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களுக்கு படிப்பில் விரும்பிய வெற்றியை அடைய கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் கவனமாக செயல்படுங்க. குழந்தைகள் தொடர்பான கவலைகள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் தீரலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்த்துட்டோம். அதே போல் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் என்று கேட்டிங்கன்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வழிபாடுகளையும் தவறாமல் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செய்திருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.